எடுத்த உடனே அமித்ஷா சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, சீட்டு குறையாது, கட்டாயமா சீட்டு ஏறதான் போறது. ஏன்னா ஜனத்தொகை ஏறி இருக்கு. எவ்வளவு ஏறி இருக்கு, அது ஃபார்முலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சிவா சார், நான் கேள்விப்படுது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாக்கா பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து ஒரு முயற்சி நடந்துட்டு வருது. அதை மத்திய அரசும் சரி பாஜக தரப்பிலிருந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க, கவுண்டர் பண்றாங்க. என்னன்னா திருப்பி திருப்பி நீ ஏன் சொல்றீங்க மத்திய அரசு தமிழ்நாடு எதிர்த்து இருக்கிறதாகவும் தமிழ்நாடு உரிமைகளை பறிக்கிறதாகவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் அரசியல் காரணத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல உண்மை இல்லை, ஆதாரம் இல்லை, இது முழுமையாக பொய். அதுதான் அமித்ஷா அதனால்தான் ஒரு பட்டியலை விட்டுருக்காரு. பாருங்க, இடி எத்தனை அமைச்சர் மேல இடி கேஸ் நடக்குது, இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்குது, கேஸ் இருந்தும் அமைச்சராக தொடர்கிறார்கள். இதுல டிஎம்கே அரசியல்ல இவ்வளவு ஊழல். ஆனா அந்த ஊழல் தன் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அதை டைவர்ட் பண்ற மாதிரி வேற ஏதாவது ஹிந்தி திணிக்கிறாங்க, பாராளுமன்றத்து சீட்டு குறைஞ்சு போயிடும், 3 மொழி திணிக்க, 3 மொழி இது கல்வி திட்டத்தை வச்சு ஒரு அரசியல் நடக்குது. பிரதமர் சொல்லுவது என்ன என்றால், எங்கிட்ட கேட்காதீங்க எந்த கேஸ் எங்க இருக்கு, எப்படி பண்ணணும். ஆனா ஒண்ணு நிச்சயம், எந்த கேஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு லாஜிக்கலா முடிச்சு காமிங்க. என்ன ஆதாரம் தேவையோ அதை விசாரணை செய்து கேஸ முடியுங்க. இது பாருங்க, இதெல்லாம் சீரியஸ் கேஸ், பல கோடி ரூபாய்கள் இதுல இன்வால்வ். டிஎம்கே ஆட்சி காலத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் எந்த விதமான படிப்பு கற்கப்படுகிறது, நம்ம ஸ்கூல் லெவல் எப்படி இருக்குது, எஜுகேஷன் பேசும்பொழுது, கல்வி பேசும்போது அது எந்த ஸ்தரத்தில் இருக்குது, இது ஒரு கேள்வி. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புயலையே தமிழக அரசியல் களத்தில் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு சில தினங்களாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே பேசியிருந்தாங்க. தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு 8 தொகுதிகள் குறைய போகிறது அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் பதிவு செய்யப்பட்ட 40 கட்சிகளை அழைப்பு விடுத்திருந்தாங்க. இப்படியான நிலையில தான் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தது அது பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, எடுத்த உடனே எந்த விதம், அதாவது தொடர்ந்து டிஎம்கே கட்சி சார்பிலும் சரி தமிழ்நாடு அரசு சார்பிலும் சரி ஒரு விதமான ஒரு கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கிறது. 1 மாத்தி 1 3 இந்த புது கல்வி திட்டத்தை வைத்துக்கொண்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இது புதுசா இவர் நம்ம சிஎம் சார் சொன்னார், சீட்டு குறைஞ்சு போகிறது, அதாவது தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும் டீலிமிட்டேஷன் ஆன பிறகு. ஆனா சிவா சார், முதல்ல அதாவது ஜன எண்ணிக்கை முதல்ல நடக்கணும். சென்சஸ் நடந்த பிறகுதான் இந்த டீலிமிட்டேஷன் வரப்போகுது. இப்போ இன்னும் சென்சஸே, அதாவது கணக்கெடுப்பே இன்னும் ஆரம்பிக்கல, ஜனத்தொகையோட கணக்கெடுப்பு இது இன்னும் ஆரம்பமே ஆகல. இது 2026 ஜனவரியிலேருந்து தான் இது துவக்கத்துக்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் மத்திய அரசு இதில் ஆர்டர் போடலை. இது போட்ட பிறகு இது 1 வருட காலம் ஓடும். இது 2026 முழுக்கும் இது நடக்கும், இந்த ஜனத்தொகை கணிப்பு. இதற்கு பிறகு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் என்று ஒரு இது செட்டப் பண்ணும், அதை இது பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு சீட்டு இருக்குது, எவ்வளவு அதிகம் ஜனத்தொகை ஆதாரத்தில் வைத்துக்கொண்டு, அதுல எங்கேயுமே சொல்லவே இல்லை சீட்டு குறையும்னு. ஆனா ஸ்டாலின் சொன்னது என்னன்னா சீட்டு குறைஞ்சு போயிட்டாரு, 39லேருந்து 31 ஆயிடும்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஸோ அதனால தான் நீங்க பார்த்துருப்பீங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயம்புத்தூர் வந்த பொழுது இது அடிப்படையாக இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதாவது அடிப்படையாக இதை தவறாக ஸ்டாலின் புரிந்து கொண்டாரா, இல்லை அவராக தவறாக புரிய வைத்தார்களா, அது தெரியல. ஆனா டிஎம்கே கட்சி ஏன் இப்படி நினைக்கிறது, சீட்டு குறைஞ்சிடுன்னு. இப்ப பிரச்சனை, அதாவது ஒரு பிரச்சனையை சரியாவே புரிஞ்சுக்காம முதல்வர் இப்படி சொன்னாரா? அதனால்தான் எடுத்த உடனே அமித்ஷா சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, சீட்டு குறையாது, கட்டாயமா சீட்டு ஏறதான் போறது. ஏன்னா ஜனத்தொகை ஏறி இருக்கு. இப்போ எவ்வளவு ஏறி இருக்கு, அது ஃபார்முலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சிவா சார், நான் கேள்விப்படுது என்னன்னா
ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாக்கா பார்க்குறாங்க. இவ்வளோ ஜனத்தொகை இருந்ததுன்னா இவ்வளோ பாராளுமன்ற தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு இவ்வளோ ஜனத்தொகை இருக்கணும். ஏன்னா டீலிமிட்டேஷன் ஏன் செய்வது காரணம் என்ன? அதாவது மக்கள் தொகை அதிகமாக பெருகி போச்சு வச்சுக்கோங்க, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கவனிக்க முடியாது ஒரு தொகுதியை. அதனால எல்லா இடமும் சுற்றி வர்றது கஷ்டம். அந்த அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை மக்களை சந்திப்பது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது ஆச்சு. அதாவது அதை மேப்பை ரீட்ராப் பண்ணாங்க. அதாவது கான்ஸ்டியூன்சி எல்லாம் இதை மாத்தினாங்க. ஆனா இதை மாற்றவில்லை, எண்ணிக்கை மாற்றவில்லை. ஆனா இந்த தரம் பாருங்க, இந்திய அரசியல் சட்டம் பிரகாரம் 2026 சென்சஸ் ஆன பிறகு இதை ஏத்த போறாங்க. இதுதான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஸ்டாலின் அதை ஏன் அந்த மாதிரி ஒரு திருப்பி அதுல ஒரு அரசியல் இதை கொடுத்துட்டு, இல்ல இல்ல சீட்டு குறைஞ்சு போயிடும், தமிழோட வாய்ஸ் குறைஞ்சு போயிடும், அது முழுமையாக உண்மை இல்லைங்கிறத எடுத்து சொல்லியிருக்கார். எங்க பிரச்சனை வருதுன்னா, எது பிரச்சனை பாருங்க, தமிழ்நாடுக்கு பிரச்சனையோ கவலையோ எதுனா அது அது ஒரு நியாயமா கோரிக்கை வைக்கலாம். என்ன? ஜனத்தொகை உத்தரப்பிரதேசம் போல மாநிலங்கள், பீகார் போல மாநிலங்கள், மத்திய பிரதேசம் அதிகமாக ஜனத்தொகை. தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு இது நல்லா பண்ணிட்டு வராங்க. சொல்ல போனா தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஜனத்தொகை அவ்வளோ ஏறலை, எப்படி மற்ற இடத்துல ஏறிச்சு. ஆகையால் இப்ப என்ன, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா வரும். ஜனத்தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக சில பாயிண்ட்ஸ் இருக்கும், போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபார்முலால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டது என்ன, மத்திய அரசில் ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இப்ப தமிழ்நாடுக்கு 39 தொகுதியில் 40 தொகுதி இருக்கு வச்சுக்கோங்க, அதுக்கு 1/3 இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு 20 கூட்டிட்டு 60 ஆக்கிடலாம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இப்போ 80 இருக்குதா, அதுக்கு 80க்கு ஒரு 40 ஆட் பண்ணிட்டு 120 ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொண்டு போறாங்க. அதுல ஏற்றம் தான் இருக்குமே வழிய குறைவு இருக்காது. அதை தான் அவர் எடுத்து போட்டு அமித்ஷா சுட்டி காட்டியிருக்கார். இது முழுமையாக எந்த விதமான ஆதாரம் இல்லாம எப்படி தமிழ்நாடு முதல்வர் பேசினார் என்று சொல்லியிருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து ஒரு முயற்சி நடந்துட்டு வருது. அதை மத்திய அரசும் சரி பாஜக தரப்பிலிருந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க, கவுண்டர் பண்றாங்க. என்னன்னா, திருப்பி திருப்பி நீ ஏன் சொல்றீங்க மத்திய அரசு தமிழ்நாடு எதிர்த்து இருக்கிறதாகவும் தமிழ்நாடு உரிமைகளை பறிக்கிறதாகவும், இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் அரசியல் காரணத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல உண்மை இல்லை, ஆதாரம் இல்லை, இது முழுமையாக பொய். அதைதான் அமித்ஷா கடுமையாக கண்டனம் தெரிவித்து அதை எடுத்து சொல்லி இருக்கிறார். சார், அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் பண்ணுவதில் மாஸ்டர் டிகிரி முடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி, அதுல ஊழல் செய்யப்பட்ட அமைச்சர்களுடைய பெயர்களை நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாகவே பட்டியலிட்டு காமிச்சிருக்காங்க. அமித்ஷா வருகையின் போது இந்த பட்டியலிட்டு காண்பித்ததே இது முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இப்ப வரப்போற மாநில தேர்தலில் மீண்டும் ஊழல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு தமிழ்நாடை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தேர்தல் களத்தில் ஒரு பெரிய மேட்டரா வருது. எதிர்கட்சிகள் எல்லாரும் இதை பத்தி எடுத்துக்கிறாங்க. அது அதிமுகவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இல்ல எந்த கட்சியுமே இதை தான் எடுத்து சொல்றாங்க. தமிழ்நாடுல கடந்த 5 ஆண்டு காலத்துல ஊழல் அதிகமாகிவிட்டது, ஊழல் செய்கிறவர்களும் அதிகமாயிட்டார்கள், ஊழலுக்கு சப்போர்ட்டும் அதிகமாயிடுச்சு தான் பேசிக்கிறாங்க. இது ஒரு தேர்தல் பிரச்சனை, தேர்தலில் ஒரு இஷ்யூ ஆயிடுது. அதுல பிஜேபி பாருங்க தொடர்ந்து இதை பெரிய இஷ்யூவா கொண்டு போறாங்க மக்கள் மத்தியில. அதனால்தான் ஒரு பட்டியலை விட்டுருக்காரு. பாருங்க, இடி எத்தனை அமைச்சர் மேல இடி கேஸ் நடக்குது, இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்குது, கேஸ் இருந்தும் அமைச்சராக தொடர்கிறார்கள். இதுல டிஎம்கே அரசியல்ல இவ்வளவு ஊழல். ஆனா அந்த ஊழல் தன் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அதை டைவர்ட் பண்ற மாதிரி வேற ஏதாவது இந்தி திணிக்கிறாங்க, பாராளுமன்றத்து சீட்டு குறைஞ்சு போயிடும், 3 மொழி திணிக்க, 3 மொழி இது புது கல்வி திட்டத்தை வச்சுன்னு ஒரு அரசியல் நடக்குது. இதைதான் அவர் அமித்ஷா ஒரு விதமாக பச்சை கொடி காமிச்சிட்டாரு. மீண்டும் பாஜக தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துட்டு போறாங்க. எப்படி மற்ற எதிர்கட்சிகள் போக போகிறார்களோ இதுல இது கிடையாது. ஆனா ஒண்ணு பாருங்க, அமித்ஷா பேசும்போது பாஜக தலைமை இதுல தமிழ்நாடு தேர்தலில் களத்துல முழுக்க இறங்கணுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. அதனால விரைவில் அடுத்த பிஜேபி தலைவர் யாரையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தில்லியில் ஜெயித்த பிறகு பாஜகவின் மத்திய இது இருக்கு பாருங்க, மத்திய லீடர்ஷிப் தலைமை
அவங்கள் குறி வைத்திருக்கிறது 4 மாநிலங்கள். அதுல முதல் மாநிலம் மேற்கு வங்காளம், அங்க மமதா பானர்ஜி. அங்க பிஜேபிக்கு தொடர்ந்து ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதுக்கு பிறகு வருவது தமிழ்நாடு. மேற்கு வங்காளத்தில் 42 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கிறது. அதுக்கு பிறகு கேரளாவில் 20 பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த மாதிரி ஒன்றொன்றாக வைத்திருக்கிறார்கள். எங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா இது ஓடி. அதுக்கு பிறகு கர்நாடகா, இந்த மாதிரி மற்ற இடங்கள், தெலுங்கானா எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க குறி என்னன்னா, நீங்க 2026 மாநில தேர்தலில், சட்டசபை தேர்தலில் பாஜக மீண்டும் தன்னை தளர்த்தி விடாமல் முழுமையாக வேலை செய்வது என்று ஒரு பச்சை கொடி காமித்திருக்கிறார்கள். பாஜக கேடருக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் அமித்ஷா. சரி, பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம், ரொம்ப தீவிரமா போட்டியிட்டோம், ஆனா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஆனா அதுக்குன்னு பின்வாங்கவில்லை, முன்னாடி தான் போறோம். என்ன இதுவோ மக்கள் மத்தியில் வேலை செய்வோம், தமிழ்நாடு வேலை செய்ய போறோம். அதை தவிர்த்து மீண்டும் மீண்டும் அவர் சொல்வது என்னன்னா, பிரதமர் மோடிக்கும் தமிழ்நாடு மேல ஒரு பற்று இருக்கிறது, தமிழ்நாடு மேல ஒரு பாசம் இருக்கிறது, தமிழ் மொழி மேல ஒரு மரியாதை இருக்கிறது. இதை இது இல்ல இது ஹிந்தி திணிக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்த்து இருக்கிறாங்க, இந்த பிரச்சாரத்தை கவுண்டர் பண்ணதான் அவர் இவ்வளவு பேசியிருக்காரு. சார், இப்போ அமித்ஷா அவர்களே, உள்துறை அமைச்சர் அவர்களே இந்த ஊழல் பட்டியலை படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்குகள் வேகம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமா சார்? 100% இருக்கும். இது தேர்தல் ஒட்டி இல்லைங்க. ஏன்னா பிரதமர் தொடர்ந்து கூறுவது என்ன என்றால், எத்தனையோ கேசஸ் எந்த இடத்துல இருக்குது, பல கோர்ட்ல ஸ்டே இருக்குது, சில பேர் பெயில்ல வந்திருக்காங்க. ஆனா இந்த கேசஸ்லாம் பிரதமர் சொல்லுவது என்ன என்றால், எங்கிட்ட கேட்காதீங்க எந்த கேஸ் எங்க இருக்கு, எப்படி பண்ணணும். ஆனா ஒண்ணு நிச்சயம், எந்த கேஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு லாஜிக்கலா முடிச்சு காமிங்க, என்ன ஆதாரம் தேவையோ அதை விசாரணை செய்து கேஸ முடியுங்க. ஏன்னா இது பாருங்க, இதெல்லாம் சீரியஸ் கேஸ், பல கோடி ரூபாய்கள் இதுல இன்வால்வ்டு. அண்ட் ஊழல் விவகாரத்தில் பிரதமர் எந்த இதுலயும் 0 டாலரன்ஸ் சொல்லியிருக்காரு. அப்ப 0 டாலரன்ஸ் சொல்லும் போது இந்த வர ஆண்டுல எந்தெந்த கேஸ் எங்க இருக்குது, அல்டிமேட்லி பாருங்க கன்விக்ஷன் ஆகணும். கன்விக்ஷன் ஆகுறது முக்கியம். அது இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும். இந்த போக பாத்தீங்கன்னா இது தீவிரமா வேலை செய்வாங்க. இது 26 தேர்தல் வைத்துக் கொண்டு இல்லை, என்ன இருந்தாலும் முன்னாடி பண்ணணும். அண்ட் கட்டாயமாக 2026 ஊழல் ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. அதனால்தான் பாருங்க, டிஎம்கே தலைமையும் செய்து டிஎம்கே தலைவர்களும் முதல்வரும் துணை முதல்வரும் ஒரு டிஃபென்சிவ்ல இருக்காங்க இந்த மேட்டர்ல. அதாவது இதை டைவர்ட் பண்றது எப்படி நம்ம மக்களோட இதை எப்படி இந்த பக்கம் பண்றது, அதுக்குதான் புதுசா கலப்புறாங்க. மத்திய அரசு நமக்கு எதிர்த்து இருக்கு, தமிழ்நாடுக்கு எதிர்த்து இருக்குது, பிரதமர் எதிர்த்து இருக்கிறார். இது பாருங்க ஓல்டு ஃபார்முலா, இது புது ஃபார்முலா இல்லை. இது பாருங்க இன்னையும் நடந்த ஃபார்முலா தான். கேட்டீங்கன்னா 50 வருஷமா அதுக்கு மேலேயே இந்த ஃபார்முலா ஓடிட்டு இருக்கு. புதுதில்லி எதிர்ப்பதாகவும், மத்திய அரசை எதிர்ப்பதாகவும், ஒன்றிய அரசை எதிர்ப்பதாகவும் இது மாதிரி ஒரு இது பண்றாங்க. ஆனா மக்கள் 5 ஆண்டு காலம் பிற கேட்க போறது என்ன, நீங்கள் என்ன செஞ்சீர்கள்? நீங்க கல்வி திட்டத்துல 2000 கோடி வரலைங்கிறீங்க, ஆனா நீங்க லட்சம் கோடி செலவழிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன கணக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியோட என்ன தரத்தில் இருக்குது? இப்ப 2ஆம் கிளாஸ் பிள்ளைகள் இல்ல 5ஆம் கிளாஸ் பிள்ளைகள் 2ஆம் கிளாஸ் பிள்ளைகளோட நாலேஜ் கூட பல கல்லூரிகளில் இல்லைன்னு சொல்றாங்க, ஸ்கூல்ல இல்லைன்னு, பள்ளிக்கூடத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல குவாலிட்டி மோசமா இருக்குது இல்ல. இதுக்கு பாஜகவோ பிரதமரோ காரணம் இல்லை. நம்ம இன்னைக்கு ஸ்கூலோட நிலைமை என்ன, நம்ம ஆசிரியர்களோட திறமை என்ன, ஆசிரியர்களை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறோம், தேர்ந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல பாருங்க பல கேள்விகள் வருது. ஏன்னா எல்லாமே அரசியலை பார்க்கிறோம். பாஜக இதை சொல்லுகிறார்கள், டிஎம்கே இதை சொல்லுகிறார்கள், ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது இல்லைங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய கல்வி திட்டம், புது கல்வி திட்டங்கிறது ஒரு புது விஷயம். இது 3 மொழி கொள்கை தான் இல்லை. இதுல 3 மொழிகளை படியுங்கள், 3 மொழிக்கு அதுல ஹிந்தி படியுங்கள் சொல்லவே இல்லை. இதுக்கு முன்பு வந்த கல்வி திட்டத்தில் பார்த்தால் ஹிந்தி குறிப்பிட்டிருந்தது. இப்ப ஹிந்தி படிக்கிறோம், இன்னொரு மொழி கற்றுக் கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும். அது சின்ன வயசுல சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு மொழி கற்பது சகஜம், ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது எல்லாமே இஷ்யூ பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல பாருங்க, இன்னைக்கு ஒரு கேள்வி தான் வரப்படுது.
டிஎம்கே ஆட்சி காலத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் எந்த விதமான படிப்பு கற்கப்படுகிறது, நம்ம ஸ்கூல் லெவல் எப்படி இருக்குது, எஜுகேஷன் பேசும் பொழுது, கல்வி பேசும்போது அது எந்த ஸ்தரத்தில் இருக்கிறது, இது ஒரு கேள்வி. எதை கேட்டீங்கன்னா நீட்டு போல இந்த புது கல்வி பாருங்க, புது கல்வி திட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அம்சங்கள் இருக்குது. இதை பாருங்க, இதுல குறைபாடுகளும் இருக்கலாம். ஆனா அந்த குறைபாடுகளை எடுத்து சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசு செயல்பட மாட்டேங்கிறது. அதை விட்டுட்டு வெறும் மூன்று மொழி ஏனால் அரசியலுக்கு லாபம் தரும் என்று நினைக்கிறார்கள். மக்கள் மத்தியில் ஒரு பூதத்தை கலப்பிட வேண்டும், அந்த பூதத்தை காமிச்சு காமிச்சு நாம் ஜெயிச்சு விடலாம் என்று நினைக்கிறார்கள். எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, இப்போ நம்ம ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சியா இருக்கட்டும், இல்ல அதிமுக இருக்கட்டும், அவர்களுக்கு உண்மை என்பது புரிகிறது. ஆனா நாம இவங்களை கடுமா இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது, டிஎம்கே நம்ம தாக்கும் பொழுது, நம்ம மேல நம்ம ஹிந்தி பக்கம் இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களும் சேர்ந்து சொல்றாங்க. பிஜேபி ஒரு கட்சி தான் உண்மை எடுத்து சொல்றாங்க. இப்ப அண்ணாமலை பேசுறது போல ஆக்டர் விஜய் ஏன் பேச முடியவில்லை? அவருக்கு தெரியும் என்னன்னு. அவரே பள்ளிக்கூட்டம் நடத்துறாரு, வித்யாசிரமம் அது இது இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது பாருங்க, எல்லாமே திருப்பி திருப்பி எங்கங்க அரசு கல்லூரி நிலைமை என்ன? அரசு கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் கிடைக்கும் கல்வி எந்த தர கல்வி கிடைக்குது? இதுலதான் அரசியலே பேசப்படணும். ஒரு நல்ல டிபேட் பண்ணணும் வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு முன்பு இதை பத்தி கேட்கணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், நன்றி, வணக்கம்.